அதிமுகவினுடைய வரலாறு என்ன? புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நம்மளுடைய எடப்பாடியாருடைய வரலாறு என்ன? நாம போய் ஒருத்தனுக்கு போய் நாம வந்து முட்டு கொடுக்கறதா? இவன் மந்திரி ஆவதுக்காக சொல்றான். இதுல இன்னொன்னு சொல்றான் கேளுங்க. அவர் சொல்லும் போது அவருக்கு ரொம்ப இதா அவர் கேட்டாராம், திமுக கூட வந்து நம்ம எதிர்த்து இவ்வளவு தூரம் அரசியல் பண்றோம், திமுகவுக்கு போயிட்டு நாம திமுக நமக்கு முட்டு கொடுத்ததுன்னா நம்ம பொண்டாட்டி எல்லாம் வீட்டில் சேர்ப்பாங்களா? இது அவன் சொல்றதால தான் இதெல்லாம் நம்ம பேச வேண்டியது இருக்குது. சி.வி. சண்முகத்தோட அப்பா வேணுகோபால் 1980 நாடாளுமன்ற தேர்தல் வந்து 81 சட்டமன்ற தேர்தல். அப்ப காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராஜாராம்னு ஒருத்தர் இறங்கிறாரு. அவர் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏக்கு நிற்கிறார். இதே சி.வி. சண்முகம் அப்பா அவங்க குடும்பத்தோட திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க. இத திமுக வேலை செய்யறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திண்டிவனத்துக்கு பிரச்சாரத்துக்கு வரார். இதை கேள்விப்பட்டு அந்த வேணுகோபாலை போட்டு கேட்கிறாரு, நான் வேணுகோபால் அப்படிதான் செய்வேன்றார். வேணுகோபாலை கட்சியை விட்டு நீக்கிவிட்டு அந்த டிவில அன்னைக்கு நிறைய பிரச்சாரத்துக்கு போன புரட்சி தலைவர். ஆனா என்ன சொல்றாரு, அப்பெல்லாம் டிவி இல்ல, நீக்கினா ஒன்னே வராது. மாலை பேப்பர், அண்ணா பேப்பர்லயும் மக்கள் குரசு பேப்பர்லயும் இவரை நான் நீக்கினது வரட்டுனா வந்தால் அன்னைக்கு திண்டிவனத்தில் பொதுக்கூட்டம். இந்த துரோகியை நீக்கிட்டு தான் இந்த திண்டிவனம் பொதுக்கூட்டம் நடத்துவேன்னு சொல்லிட்டு உங்க அப்பாவை துரோகின்னு சொல்லி புரட்சி தலைவர் கட்சியை விட்டு நீக்கிட்டு திண்டிவனத்தில் பொதுக்கூட்டம் நடத்தினார் புரட்சி தலைவர். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு கட்சியில சேர்க்க சொல்லும் போது மட்டும் உன்னை மட்டும் சேர்க்க முடியாது. நீங்க குடும்பத்தோட போய் ராமாவரம் தோட்டத்தில் அதிமுக வேஷம் கீட்டி கொளுத்திட்டு புரட்சி தலைவர் மேலேயே தெய்வம், புரட்சி தலைவர் மேல மண்ணவாரி விட்டு வந்த குடும்பம் நீங்க. அது மட்டுமா? அதுக்கப்புறம் மாசலாமணி திமுக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது உங்க குடும்பமே உதயசூரனுக்கு வேலை செஞ்சு உதயசூரனுக்கு ஓட்டு போடுது. நீ இப்ப எங்க எடப்பாடியார சொல்றல, நான் என் 2 புள்ள மேல சத்தியம் பண்றேன், நீ பண்றியான்னு. நான் சொல்றேன், எனக்கு ஒரு புள்ள இழந்துட்டான், 2 புள்ள இருக்கு, நான் சத்தியம் பண்றேன். நீ சொல்டா, நான் திமுக ஓட்டு போட்டதில்லை சொல்டா பாப்போம். உன் குடும்பம் நீ திமுக ஓட்டு போடணும், உன் புள்ள மேல சத்தியம் பண்ணான். யோக்கிய மாரி பேசுற. உன் அண்ணா எப்படி வேலை வாங்கினான்? இதை செஞ்சார். இன்னைக்கு அவர் அசிங்கப்பட்டு கட்சியை விட்டு தொத்திட்டார். செஞ்சார் மூலியமா மாசிலாமணி அவங்க சொந்தக்கார், மாசிலாமணி செஞ்சார் கொடுக்கிறார். செஞ்சார் மூலியமா கலைஞரை பார்த்து வேலை வாங்கினது உங்க அண்ணன் ராதாகிருஷ்ணன். அவர் பணி புரிஞ்சது பொங்கலூர் பழனிசாமி என்ற அமைச்சர்கிட்ட பிஏவா பணி புரிஞ்சார். திமுக உங்களுக்கு தொடர்பு இல்லையா? நீ யோக்கியமா? அதெல்லாம் கூட பழைய கதை. இப்ப என்ன கதை? பொன்முடி ஏன் வீணா போனாரு? அந்த கட்சியில இருந்து பொன்முடி ஏன் ஒதுக்குனாங்க? பொன்முடி கூட நீ எவ்வளவு உறவாடுன, பொன்முடி கூட தோளோட தோல் நின்று தோல் போட்டு எங்க கட்சிக்கார நிறைய பேர் பார்த்து வழங்குறாங்க. திருக்கோயில் உள்ள சாவத்தி அம்மா விஷயத்துக்கு போயிட்டு வரும்போது 2 பேரும் கார்ல இறங்கி அரகண்ட நல்லூர் தோல் மேல தோல் போட்டு பேசிக்கிட்டு போனது. நீ சட்டமன்றத்தில் நீ வந்து சட்டத்துறை அமைச்சராக இருக்கும் போது செம்மன் குவாரி வழக்கு நடக்குது. அந்த கேஸ் பூரா அந்த சாட்சி பூரா ஆசல் ஆகுது. ஒன்னால ஒன்னும் செய்ய முடியல, வேணும்னே செய்யல. நீ அந்த வழக்கில் இருந்து அவங்க விடுதலை ஆகிறாங்க. இந்த மாவட்டத்தில் இருக்கிற நீ என்னமோ சட்ட பாதுகாப்புன்ற நீ வழக்கு போடல. ஜெயக்குமார் அங்க இருந்து சென்னையில இருந்து ஜெயக்குமார் மந்திரி வந்து பொன்முடி மேல அந்த வழக்கை வந்து திரும்ப விசாரிக்கணும் போறார் மனு. அப்ப ஏன் போற நீ? உனக்கு இங்க தொடர்பு. நம்ம நகராட்சி தேர்தலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் பாருங்க, நீங்க எல்லாம் வருவீங்க. அங்க ஒரு மதில் போட்டிருக்க பாருங்க. அந்த மதில் பொன்முடி வந்து புறம்போக்கு இடத்தை வளைச்சு போட்டு பட்டா வாங்கினது ஆட்சியில் இருக்கும்போது. அப்ப நம்ம மதுரை கண்ட தலைவர் பாய் தலைவர் அது மேல வழக்கு போட்டார். போட்டு அந்த கேஸ் நடந்தது. அந்த கேஸ்ல அவர் மிரட்டப்பட்டார். அவர் போய் உதவி கேட்கிறார், இவர் உதவி செய்யல. அந்த கேஸ்ல யாரும் சாட்சி சொல்லாம ஹைகோர்ட்ல போய் எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பாயி அந்த இடம் வந்து இன்னைக்கு பொன்முடி கையில் இருக்கு. நாங்க சொன்னோம், ஆனா ஆளுங்கட்சி வந்துட்டோம், அந்த இடத்த நம்ம மீக்கணும். அது நம்ம விழுப்புரம் டவுன்ல பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு நமக்கு இடம் இல்ல, பெரிய கிரவுண்ட். ஒரு மூலையில ஒரு சூன் மட்டும் பொன்முடி பட்டா வாங்கி வச்சுக்கிறாரு. திருப்பி நம்ம கேஸ் போட்டா கூட அது பொய் போர்ஜரி பட்டா அவர் அங்க எல்லாருக்கும் தெரியும். பொன்முடி அங்கேயா ஊட்டம் கொடுக்குறாரு, பொன்முடி அங்க பயிரா வச்சாரு, பயிர் அங்க ஊடா இருந்தாரு, எப்படியா பட்டா கொடுத்தான்? எங்களுக்கு தெரியாதா? இதை சொல்றோம், கேட்க மாட்டான். எலெக்ஷன்ல எவ்வளவு பேர் கூட பொன்முடி கூட 2016 பொன்முடி கூட தொடர்பு போட்ட தேவையான ஆளை போட்ட. இது மாதிரி நிறைய சொல்லணும்னா டைம் ஆகுது, நிறைய சொல்லலாம்.
இப்படி திமுக கேவலமா தொடர்பு வச்சுக்கிற நீ உன்னை ஊர் பூரா தெரியும், இந்த மாவட்டம் பூரா தெரியும். யோக்கியம் மாரி இன்னைக்கு போய் எங்க பொதுச்செயலாளர் மேல நீ வந்து குறை சொல்ற. உன்னுடைய வண்டாவரங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்கு. உங்க கூட பயணிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்களாம் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். எங்க பொதுச்செயலாளர் திட்டி அமைச்சார், நீ எதுவுமே வாய் தரக்கூடாது, நீ போனையா பதவி எத்தனையா ஒழுங்கா இரு. இவன் எங்க நம்மள ஒழுங்கா இருக்க விடுறான்? நாம அண்ணா திமுக மாவட்ட செயலர் மாத்தியாச்சு. அண்ணா அது டீட்டெயிலாம் சொல்லிட்டாரு. பொதுச் செயலாளருக்கு நீ அடுத்தவங்க எல்லாம் மாத்தும் போது பொதுச் செயலாளர் பவர் இருக்குது, ஒன்ன மாத்தும் போது பவர் இல்லையா? இந்த ஆள் வந்து சில்லறத்தனமா என்ன பண்றான்? நேற்று அது பேட்டி கொடுத்துட்டார். வேணா ஜனங்களை உள்ள விட்டு பாதிப்பாகி 2 பேர் சண்டை போட்டு மண்டை உடஞ்சி கேஸ் வரணுன்ற அளவுக்கு பண்றான். இப்படி கீழ்த்தரமா இருக்கிற இவனை பத்தி நம்ம அதிகம் பேச தேவையில்ல. கழகத்தினுடைய காவல் தெய்வங்கள் உடைய ஆசியோடும் என்னை இந்த மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளராக எளிய தொண்டனாக என்னை எப்படி கண்டுபிடிச்சாரோ எங்க அண்ணன் எடப்பாடியார் எனக்கு தெரியாது. அவர் அதான் தெய்வத்தினுடைய அருளாசி பெற்றவர். புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி தலைவி எம்ஜிஆருடைய அருளாசி பெற்றவர். என்னை எப்படி கண்டுபிடிச்சாரு எல்லாம் எனக்கு இன்னைக்கு இப்படிப்பட்ட இந்த மாவட்டத்திலே உச்சக்கட்ட பதவியான மாவட்ட செயலாளர் பதவி வாங்கியிருக்கிறார். எனக்கு சத்தியமா சொல்றேன், இதுவே போதும். சார வேலை எனக்கு இது போதும். எனக்கு எம்எல்ஏ வேணாம், மந்திரியும் வேணாம். இதை நான் பதவியா நினைக்கல.